வெளியில 30 டிகிரிக்கு மேல வெயில் கொளுத்துது. கரண்ட் இல்ல, ஏசி இல்ல, ஃபேன் கூட ஓடல. ஆனா அந்த வீட்டின் மரக்கதவ தொறந்து உள்ள போன மறுகணமே ஏசில இருக்கிற மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு காத்து உங்க முகத்துல அடிக்குது. இத கேட்டா ஒரு மேஜிக் மாதிரி தோணுது இல்லையா? இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல இத பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா. ஏசிக்குள்ளேயே வாழ்ந்து பழக்கப்பட்ட நமக்கு இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். எந்த ஒரு செயற்கை ஆற்றலும் இல்லாம வீட்டை எப்படி இயற்கையா இவ்வளவு குளிர்ச்சியா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. கண்டிப்பா. இத பத்தி தெளிவா புரிஞ்சுக்க நம்ம கிட்ட 2 முக்கியமான மூலப்பொருட்கள் இருக்கு. ஒன்னு 4 கேரளா கட்டிடக்கலையின் பாரம்பரியமும் இணக்கமும் அப்படிங்கிற ஒரு கட்டுரை. இன்னொன்னு ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படிங்கிற கட்டுமான நிறுவனம் கொடுத்த சில நடைமுறை தகவல்கள். சரியா சொன்னீங்க. இந்த தேடலோட முக்கிய நோக்கமே ஏதோ பழங்காலத்துல இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு பெருமை பேசுறதுக்காக மட்டும் இல்ல. இந்த 4 வடிவமைப்புல எந்த அளவுக்கு ஒரு கூர்மையான அறிவியல் இருக்கு, அது எப்படி இன்னைக்கு நம்ம சௌகரியத்துக்கு பொருந்தும் அப்படிங்கறத பாக்குறது தான். கரெக்ட். அப்போ நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த 4 வீடு அப்படின்னா என்ன? அதாவது ஒரு செவ்வக வடிவுல 4 கட்டிடங்கள் இணைஞ்ச ஒரு அமைப்பு. ஆனா இதோட ஹைலைட்டே வீட்டின் மையத்துல இருக்கிற அந்த கூரை இல்லாத திறந்த வெளிதான். இத நடுமுற்றம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. அந்த நடுமுற்றம் தான் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வீட்டுக்குமே ஒரு மையப்புள்ளி, ஒரு இதயம் மாதிரி அது செயல்படுது. இப்போ இந்த நடுமுற்றத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இத வீட்டின் நுரையீரல் அப்படின்னு சொல்றதை விட ஒரு புகைப்போக்கி, அதாவது ஒரு சிம்னி மாதிரி செயல்படுது அப்படின்னு எனக்கு தோணுது. இது சரியா? ரொம்ப துல்லியமான ஒரு பார்வை இது. அறிவியல்ல இத ஸ்டாக் எஃபெக்ட், அதாவது காற்றழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா, சூடான காத்து எப்பவுமே எடை குறைவா இருக்கும். ஓஹோ! அப்போ அந்த சூடான காத்து லேசாகி மேல போகும். கரெக்ட். பகல் நேரத்துல வீட்டுக்குள்ள நம்ம மனுஷங்களோட உடல் வெப்பம், அப்புறம் சமையலறை வெப்பம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு சூடான காத்தை உருவாக்கும். அது லேசாகி நேரா அந்த திறந்தவெளி நடுமுற்றம் வழியா வானத்தை நோக்கி வெளியேறிடும். அப்போ அந்த காத்து வெளியேறும்போது வீட்டின் தரைப்பகுதியில ஒரு வெற்றிடம், அதாவது லோ பிரஷர் ஏரியா உருவாகுமே, அதை எப்படி சரி பண்றது? அங்கதான் இதோட அறிவியலே இருக்கு. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு வெளியில இருக்கிற ஜன்னல்கள் வழியா குளிர்ந்த காத்து ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள இழுக்கப்படும். ஒரு நிமிஷம். வெளியில சுத்தமா காத்தே அடிக்கல, அமைதியா இருந்தா கூட இந்த வீடு தனக்கு தேவையான காத்தை தானே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? 100% அப்படியா நடக்கும். வெளிய காத்து வீசுதோ இல்லையோ, உள்ள சூடான காத்து மேல போக போக வெளியிலிருந்து குளிர்ந்த காத்து உள்ள வந்துட்டே இருக்கும். நிஜமாவா? இத கேக்குறப்பவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமா. எந்த ஒரு மோட்டாரும் இல்லாம, கரண்ட் இல்லாம இயங்குற ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏசி மாதிரி இது செயல்படுது. சூப்பர். அப்போ வெளிச்சமும் இந்த நடுமுற்றம் வழியா தாராளமா உள்ள வரும். வீட்டின் மையப்பகுதியே திறந்திருக்கிறதால பகல் நேரத்துல வீடு முழுக்க நல்ல வெளிச்சமா இருக்கும். கண்டிப்பா. பகல் நேரத்துல எந்த ரூம்லயும் நீங்க லைட் போட வேண்டிய அவசியமே வராது. இது ஒரு இயற்கையான பிரகாசத்தை கொடுக்கறதோட உங்க கரண்ட் பில்லையும் ரொம்ப பெருசா குறைக்குது. அதாவது லைட் போட வேண்டாம், பகல்ல ஏசி போட வேண்டாம். இப்போ இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இதுக்கு நாம எவ்ளோ செலவு பண்றோம்னு யோசிச்சு பார்த்தா இந்த மிச்சம் ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, நீங்க முழுசா அந்த செலவை மிச்சம் பண்ணலாம். ஓகே, வெயிலுக்கும் காத்துக்கும் இந்த நடுமுற்றம் ரொம்ப சூப்பரா வேலை செய்யுது. ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. கேரளா அப்படின்னாலே நமக்கு அடமழை தான் உடனே ஞாபகத்துக்கு வரும். ஆமா, பல மாசம் நல்ல மழை பெய்யும் அங்க. வீட்டின் நடுவுல இப்படி ஒரு பெரிய திறந்த வெளிய வச்சுக்கிட்டு அந்த பெருமழையை இவங்க எப்படி சமாளிப்பாங்க? மழை காலத்துல வீடு முழுக்க தண்ணி தேங்கி ஒரு நீச்சல் குளம் மாதிரி மாறிடாதா? அதான் இல்ல, அங்கதான் அவங்களோட தொலைநோக்கு பார்வை இருக்கு. இந்த 4 வீடுகளோட மேற்கூரைகளை நீங்க கவனிச்சீங்கன்னா, அது ரொம்ப செங்குத்தான சாய்வான அமைப்போட இருக்கும். ஓஹோ, ஸ்லோப்ட் ரூஃப்னு சொல்லுவாங்களே அதுவா? அதேதான். அதுவும் அந்த கூரைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நடுமுற்றத்தை நோக்கி சாய்ஞ்சிருக்கும்படி வடிவமைச்சிருப்பாங்க. அப்படியா? அப்போ கூரையில விழுற மழை தண்ணி எல்லாமே நேரா அந்த மையப்பகுதிய இருக்கிற நடுமுற்றத்துக்கு வந்துடுமா? ஆமா. எவ்வளோ பெரிய கனமழை பெஞ்சாலும் தண்ணி கூரையில கொஞ்சம் கூட தேங்காம உடனே சரிஞ்சு நடுமுற்றத்துல விழுந்துடும். இதனால சீப்பேஜ்னு சொல்ற அந்த நீர் கசிவு முழுசா தடுக்கப்படுது. ஆனா அப்போ அந்த நடுமுற்றத்துல விழுற தண்ணி எப்படி வெளியேறும்? அது வீட்டுக்குள்ள வந்துராதா? வராது. ஏன்னா நடுமுற்றத்தோட தரைத்தளம் வீட்டின் மத்த ரூம்களை விட கொஞ்சம் தாழ்வா கட்டியிருப்பாங்க. சன்கன் கார்டியாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, கீழே இறக்கமா இருக்குமா? ஆமா. அங்க விழுற தண்ணி உடனே வெளியே போறதுக்கு நிலத்துக்கு அடியில ரொம்ப ஸ்ட்ராங்கான வடிகால் கால்வாய்கள் அமைச்சிருப்பாங்க.
அதனால பெருமழை வந்தா கூட வீடு எப்போவே ட்ரையா தான் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பொறியியல் இது. சரி, இப்போ நம்ம மூலப்பொருள இந்த வீடுகள் கட்டுறதுக்கு மரமோ களிமண் ஓடுகளும் பயன்படுத்துறதா சொல்லிருக்காங்க. ஆமா, அதுதான் பாரம்பரியமான முறையும் கூட. இந்த பழைய கால பொருட்கள் தாக்கு பிடிக்குமா? இன்னைக்கு நம்ம கான்கிரீட்டை நம்பிதானே இருக்கோம். நாம கான்கிரீட் ரொம்ப வலிமையானது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கான்கிரீட்டோட மிகப்பெரிய பிரச்சனையே அது வெப்பத்தை உறிஞ்சு வச்சுக்கும் அப்படிங்கிறது தான். தெர்மல் மாஸ் அப்படின்னு சொல்வாங்களே, அதுதானே? கரெக்ட். பகல் முழுக்க வெயில உறிஞ்சிட்டு ராத்திரி நேரத்துல அந்த சூட்டை வீட்டுக்குள்ளே தள்ளும். அதனாலதான் கான்கிரீட் வீடுகள்ல ராத்திரியில ரொம்ப புழுக்கமா இருக்கு. ஆமா, இதை நாம எல்லாருமே தினமும் அனுபவிக்கிற ஒண்ணுதான். அப்போ இந்த களிமண் ஓடுகள் அப்படி இல்லையா? கண்டிப்பா இல்ல. களிமண் ஓடுகள் சுவாசிக்கிற தன்மை கொண்டது. அது வெப்பத்தை உள்ள வர விடாம தடுக்கிறதோட உள்ளே இருக்கிற சூட்டையும் வெளியே அனுப்பிடும். ஓஹோ, அதனாலதான் வீடு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆமா. அப்புறம் மரங்களை பொறுத்த வரைக்கும் முறையா பதப்படுத்தப்பட்ட மரங்கள் பல 100 வருஷம் உழைக்கக்கூடியது. இது ரெண்டுமே இயற்கையான பொருட்கள் அப்படிங்கறதால இது 100% ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி வடிவமைப்பு. அப்போ கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்ற அந்த பிரச்சனையும் இதுல இல்ல. கண்டிப்பா இல்ல. கான்கிரீட்டை விட பல மடங்கு இது சுற்றுச்சூழலுக்கு நல்லது. ஓகே, வீட்டின் கட்டமைப்பு அதோட சயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். இப்போ இதுல இருந்து ஒரு தர்க்க ரீதியான அடுத்த கட்டத்துக்கு போலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நீங்க அந்த வடிவமைப்பை சொல்லும்போது எனக்கு ஒன்னு தோணுச்சு. நடுமுற்றம் மையத்துல இருக்கு, கூரைகள் அதை நோக்கி சாஞ்சிருக்கு அப்படின்னா வீட்டின் எல்லா அறைகளும் அந்த மையப்பகுதியை நோக்கித்தானே கட்டியிருக்கணும். துல்லியமா கணிச்சிட்டீங்க. 4 கட்டு வீடுகள்ல எல்லா அறைகளுமே இந்த மைய நடுமுற்றத்தை சுற்றியே தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஒரு ரூம்ல இருந்து நீங்க வெளியே வந்தாலே நேரடியா பாக்குறது அந்த நடுமுற்றத்தை தான். இதுல தான் பாத்தீங்கன்னா இடைவெளியின் உளவியல், அதாவது சைக்காலஜி ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கு. இத இன்னைக்கு இருக்கிற நவீன அடுக்குமாடி குடியிருப்புகளோட ஒப்பிட்டு பார்த்தா எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது. இன்னைக்கு வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நீளமான பேசேஜ் இருக்கும், 2 பக்கமும் ரூம்ஸ் இருக்கும். ஆமா, நம்ம வேலை முடிஞ்சு வந்ததும் நம்மள ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சுக்கிட்டு கதவை மூடிக்கிறோம். கரெக்ட். வீட்ல இருக்கிற மத்தவங்கள நாம பாக்குறதே ஒரு பெரிய பிளான் பண்ணி நடக்கிற விஷயம் ஆயிடுச்சு. ஆனா இந்த 4 கட்ட அமைப்பு ஒரு சோஷியல் நெட்வொர்க் மாதிரி வீட்டுக்குள்ளேயே செயல்படுது அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். நீங்க எந்த ரூம்ல இருந்து வெளியே வந்தாலும் வீட்டின் மத்த உறுப்பினர்களை நீங்க பார்த்தே ஆகணும். எல்லாரும் அந்த மைய பகுதியை நோக்கி இயல்பாவே ஈர்க்கப்படுறாங்க. அதாவது வீட்டின் சுவர்களே நம்மள மத்தவங்களோட பேச தூண்டுது. இது ஒரு சம சைக்கலாஜிக்கல் ட்ரிக். ஆமா, இந்த திறந்த வெளி அப்படிங்கிறது ஏதோ ஒரு காலி இடம் இல்ல. குடும்பம் ஒண்ணா உட்கார்ந்து டீ குடிக்கவும், மழைய ரசிக்கவும், பசங்க விளையாடவும் ஒரு சூப்பரான பொதுவான இடமா அது மாறுது. மூடிய சுவர்களுக்குள்ள இருக்கிறத விட வீட்டுக்குள்ளேயே வானத்தையும் மழையும் பாக்குறது மன அழுத்தத்தை ரொம்ப குறைக்கும் இல்லையா? கண்டிப்பா. மன அமைதிக்கு இது ரொம்ப பெரிய அளவுல உதவுது. நம்ம மூலப்பொருள் குறிப்புகள்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. இது வாஸ்து கோட்பாடுகளின்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் வீட்டின் மையப்பகுதி ரொம்ப புனிதமான இடமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா, வாஸ்து சாஸ்திரத்துல வீட்டின் மைய பகுதிய பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் எப்பவுமே திறந்த வெளியா எந்த ஒரு கனமான அமைப்பும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஓ, அதனாலதான் அது தியானம் பண்றதுக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்றாங்களா? கரெக்ட். இது வெறும் செங்கல்னால கட்டின வீடு இல்ல. மனுஷனுக்கும் இயற்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த தொடர்பை காப்பாத்துற ஒரு பாரம்பரிய அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். கேக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா இப்போ ஒரு சராசரி வாடிக்கையாளரா எனக்கு தோணுன ஒரு முக்கியமான கேள்விக்கு வரேன். கேளுங்க. இவ்ளோ சிறப்புகள் இருக்கிற இந்த வீட்டை இன்னைக்கு நான் கட்ட நினைச்சா அது நிஜமாவே சாத்தியமா? இது கட்டி கொடுக்கற கலைஞர்கள் இப்போ இருக்காங்களா, இல்ல இது வெறும் ஒரு மியூசியம் ஆர்ட் மாதிரி ஆயிடுச்சா? இது ரொம்ப நியாயமான ஒரு கவலை தான். பாரம்பரியம் வந்தாலே அது இன்னைக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனா அதுக்காக தான் நம்ம மூலப்பொருள்ல ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட தரவுகளையும் நம்ம இணைச்சிருக்கோம். ஓஹோ, அப்ப இவங்க இந்த பழைய காலத்து வீடுகளை இப்ப கட்டுறாங்களா? இல்ல, அதை விட ஒரு படி மேல. இவங்க இந்த 4 கட்டு வடிவமைப்போட மையக்கருத்தை, அதாவது அந்த கோர் கான்செப்டை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற நம்ம நவீன சௌகரியங்களுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணி தராங்க. ஒரு நிமிஷம், அதாவது ஒரு பக்கம் நடுமுற்றம், இயற்கை வெளிச்சம் எல்லாமே இருக்கும், மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஏசி, மாடுலர் கிச்சன், மாடர்ன் பாத்ரூம் இதெல்லாமும் இருக்குமா? அதேதான்.
பாரம்பரியத்தோட நவீன சௌகரிய வசதிகளையும் இணைச்சு ஒரு சூப்பரான மாடர்ன் லக்ஸரி வித் ட்ரெடிஷனல் டச் அப்படிங்கிறது தான் இவங்களோட அப்ரோச். சூப்பர். அது மட்டும் இல்லாம இவங்க இந்த ப்ராஜெக்ட்களை வந்து டர்ன்கீ முறையில செஞ்சு தராங்க. இந்த டர்ன்கீ அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு வாடிக்கையாளரா என்கிட்ட வெறும் காலி இடம் மட்டும் இருந்தா போதும், நான் கொத்தனாரையோ கார்பெண்டரையோ தேடி அடைய வேண்டாம், வீட்டின் வரைபடத்துல ஆரம்பிச்சு சாவிய கையில கொடுக்கற வரைக்கும் அவங்களே பாத்துப்பாங்க, அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. 2D ஃப்ளோர் பிளான்ஸ், அப்புறம் அது எப்படி வரப்போகுதுன்னு காட்டுற 3D டிசைனிங், அஸ்திவாரம் போடுறதுல இருந்து முழு கட்டுமான பணிகள் வரைக்கும் எல்லாமே அவங்க பொறுப்பு. இதுல இந்த இன்டீரியர் டிசைனிங் கூட அவங்களே பண்ணிடுவாங்களா? ஆமா, ரொம்ப முக்கியமா அந்த நடுமுற்றத்தை எப்படி லேண்ட்ஸ்கேப் பண்ணி அழகுபடுத்துறது அப்படிங்கறது வரைக்கும் ஒருங்கிணைந்து செய்றாங்க. இந்த மாதிரி வீடுகளுக்கு வந்து எதிர்காலத்துல ரீசேல் வேல்யூவும் ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப அருமையான தகவல்கள். இவங்கள எப்படி தொடர்பு கொள்றது அப்படின்னு விவரமும் நம்ம கிட்ட இருக்கு. ட்ரீமாவொர்க்ஸ் நிறுவனத்தை அவங்களோட தொலைபேசி அல்லது வாட்ஸ்அப் எண்ணான +91 78 71 66 58 41 அப்படிங்கிற நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம். ஆமா, அல்லது dreamofworks@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சலுக்கும் எழுதலாம். சரி, இப்போ ஒரு கொஞ்சம் கடினமான ஆனா தேவையான கேள்விக்கு நான் வரேன். சொல்லுங்க. வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்நாள் சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? இதுல உள்ள நடைமுறை சிக்கல்கள் என்ன? நான் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ வீடு கட்ட போனாலும் நான் எந்தெந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்? ரொம்ப சிறப்பான கேள்வி இது. எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம குறிப்புகள்ல முக்கியமான எச்சரிக்கைகள் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு வாடிக்கையாளரா நான் என்னன்னு செக் பண்ணணும்? முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து சைட் விசிட், அதாவது நேர்ல போய் நடக்கிற வேலையை பார்க்கறது. ஆமா, 3D டிசைன் எல்லாம் பாக்குறதுக்கு ஹாலிவுட் படம் மாதிரி பிரம்மாண்டமா இருக்கலாம். கரெக்ட். திரையில பார்க்கறத விட அவங்க இப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு வீட்டை நேர்ல போய் பார்க்கும்போது தான் அந்த சுவர்களின் தரம் என்ன, சிமெண்ட் குவாலிட்டி என்ன, ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படின்னு நிஜமான நிலவரம் உங்களுக்கு புரியும். முக்கியம். அது ரொம்பவே முக்கியம். வாய்மொழி வார்த்தைகளை வந்து எப்பவுமே நம்பக்கூடாது. கட்டுமானத்துக்கான மொத்த செலவு என்ன அப்படிங்கிற எஸ்டிமேட், அப்புறம் கான்ட்ராக்ட், இதெல்லாம் எழுத்துப்பூர்வமா வாங்கிக்கணும். அந்த ஒப்பந்தத்துல எந்த பிராண்ட் பெயிண்ட், எந்த பிராண்ட் வயர்னு எல்லாமே இருக்கணுமா? கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம எந்த காலக்கெடுவுக்குள்ள, அதாவது டைம் லைனுக்குள்ள வீட்டை முடிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கறதும் ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகே. அதே போல இப்போ இந்த நடுமுற்றம் வீட்டின் மையப்பகுதியை திறந்து வைக்குது இல்லையா? இது வீட்டின் ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்தை பாதிக்காதா? இதுக்கு முறையான ஆர்கிடெக்ட் அப்ரூவல் வேணும் தானே? 100% வேணும். எந்த வரைபடமா இருந்தாலும் அது ஒரு தகுதி வாய்ந்த பொறியாளர் இல்லனா ஆர்கிடெக்ட் மூலமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி அப்படிங்கிறது உங்க குடும்பத்தோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். கண்டிப்பா. அல்ல எந்த சமரசமும் பண்ணிக்க கூடாது. ஆமா, இந்த விஷயங்கள்ல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா உங்க வீடு கட்டுற பயணம் ரொம்பவே சுலபமா இருக்கும். ரொம்ப தெளிவான நடைமுறைக்கு தேவையான விஷயங்களை நம்ம பேசிட்டோம். இப்போ நாம இந்த விரிவான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, 4 வீடு அப்படிங்கிறது ஏதோ கேரள கிராமத்துல மட்டும் கட்டுற ஒரு பழைய கட்டிடம் இல்ல அப்படிங்கறத நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. அது கரண்ட் பில்ல குறைச்சு இயற்கையான காத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கிற ஒரு அருமையான சயின்ஸ். அதோட முக்கியமா குடும்ப பிணைப்பை அதிகமாக்குற ஒரு சூப்பர் வடிவமைப்பு. சரியா சொன்னீங்க. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்களுக்கான ஒரு வீட்டை தேர்ந்தெடுக்கும் போது இந்த பாரம்பரியம் மற்றும் நவீனத்துவத்தோட கலவை உங்க சௌகரியத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு மனசுல வச்சுக்கோங்க. ஆமா, வீடு அப்படிங்கிறது வெறும் தூங்குறதுக்கான செங்கல் கட்டடம் இல்ல, அது நம்ம மனநிலையே மாத்துற ஒரு விஷயம். ரொம்ப கரெக்ட். நவீன வசதிகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாம நம்மள ஒரு ஏசி பெட்டிக்குள்ள அடைச்சிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். 4 கட்டு வீட்டின் அந்த திறந்த நடுமுற்றம் எப்படி குடும்பத்தை இயல்பாவே ஒன்றிணைக்குது அப்படின்னு நாம பார்த்தோம் இல்லையா? அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப யோசித்து பாருங்க. நீங்க இப்ப வசிக்கிற வீட்டின் அறைகளும் அந்த மூடிய கதவுகளும் சுவர்களும் உங்களுக்கு நடுவுல ஒரு கண்ணுக்கு தெரியாத வேலியா இருக்கா? வீட்ல உள்ளவங்களோட நீங்க முகம் பார்த்து எவ்ளோ நேரம் பேசுறீங்க அப்படிங்கறது உங்க வீட்டின் சுவர்கள் ரகசியமா தீர்மானிக்குதா? கட்டிடக்கலை அப்படின்றது வெறும் கான்கிரீட்டால ஆனது மட்டும் இல்ல, அது நம்ம மனித உறவுகளே முற்றிலுமா வடிவமைக்குதா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திக்கலாம்.